சரி, நீங்கள் எடுத்துகிட்டு வரும். வாடா கிட்ட வாடா. கேட்குதா? கேட்குது கேட்குது. சரி, என்னது இது? இங்கே தான் ரெக்கார்ட் ஆகுதா? சரி பேசு. என்ன பேசுறது? நான் என்ன கேட்க வந்தேன்னா, சரி நான் என்ன யோசிச்சிருந்தேன்னு சொல்கிறேன். இந்த விமர்சனம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, விமர்சனம்ன்றது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு வேர்டுன்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி அதில் இருக்கிற மேபி என்னோட பர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு அது என்ன விமர்சனத்தில் என்னென்னலாம் இருக்குது, ஏன் பண்ணுறாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது. விமர்சனம்னு எடுத்தோன்னா அதில் 2 பார்ட்டி இருப்பான். ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணுறவன் இருப்பான், அந்த விமர்சனத்தை ரிசீவ் பண்ணிக்கிறவன் இருப்பான். கரெக்டாக? அதே மாதிரி எது விமர்சனம் நிஜமாவே இப்போ வந்து கிரிட்டிக் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கிலீஷில் வந்து கிரிட்டிக்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்னு எடுத்துக்கிறேன்னா எது கிரிட்டிக்கு? இப்போ நம்ம பண்ணுற எல்லாமே கிரிட்டிக் தானா அப்படின்றது தான் நான் யோசித்தேன். நிஜமாவே அதான் யோசித்தேன். நீ என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், இதில் வந்து பேசுனீங்கன்னா விளங்கும். இல்லைடா, கிரிட்டிக்னா என்ன நினைக்கிறேன்? ஏது இப்போ விமர்சனம்ங்கிறது வந்து, விமர்சனம்னா என்ன ஒரு டெஃபினேஷன் இருக்கும்ல எல்லா வார்த்தைக்கும், அந்த மாதிரி விமர்சனம்னா உனக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும்ல. என்ன விமர்சனம்னா என்ன நினைக்கிறேன்? ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தை பற்றி நம்மளோட ஒப்பீனியன் சொல்கிறது. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆர் ஒரு நபர் அந்த விஷயம் ஒரு நபர் பண்ணியிருக்காங்கன்றப்போ அவங்களையும் சேர்த்து இப்போ பண்ணுறாங்க, அவங்கள பற்றினையும் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அவங்க கேரக்டரோ, அவங்க இப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை அவங்க அது பண்ணது கரெக்டு சரி அப்படிங்கிற மாதிரி 2 கிரிட்டிசிசம் தான். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரும். பட் நமக்கு தெரிஞ்சு அது தப்பான நெகட்டிவ் தான் கிரிட்டிசிசம்ன்றது இப்போது ரீசெண்டாக அது அப்படி போயிட்டுருக்கனால நமக்கு அப்படி தோணுது. கிரிட்டிசிசம்னாலே நெகட்டிவாக சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி விட்டு போகிற இப்போ என்னன்னா, நீ சொல்லும் போதே உனக்கு தோணுச்சுல ஒப்பீனியன்னு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு தோன்றதை சொல்கிறதுன்னு, கிரிட்டிக்னு, இது எல்லாமே ஆக்சுவலி தனித்தனி அர்த்தம். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம ஒப்பீனியன்ஸை தான் கிரிட்டிக் அப்படின்ற, இப்போ தமிழில் சொல்லலாம், இங்கிலீஷ்லனா கிரிட்டிக் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது லாஜிக்கலி. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒன்று மேலே நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தாலே அதை வந்து நம்ம வந்து ஒரு கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு கிரிட்டிக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவன் வந்து இப்போ ரிசீவ் பண்ணுறவன் இருக்கான்ல, ஒரு விஷயத்தை பற்றி அவனால் ஒருத்தன் ஒப்பீனியன் சொல்லிட்டாலே விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. அந்த நாயரில் பொருட்படுத்திட்டா அந்த மாதிரி வந்துடுவாங்கல்ல. ஸோ அதுதான் இப்போ வந்து என்னென்னா, ஒப்பீனியன் வந்து இப்போ எப்படி பிரிப்பாங்கன்னா, கிரிட்டிக்குன்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ ஒப்பீனியன் நார்மலாக போடுறது ரிவ்யூ அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும். ரிவ்யூனா என்னென்னா, அதை தமிழில் தூய தமிழில் சொல்லணும்னா ரிவ்யூன்றது மீள் பார்வை, இது வந்து விமர்சனம். ஸோ ரிவ்யூன்றது நீ சொல்கிறதுக்கு வந்து நீ யாராக வேணா இருக்கலாம். கிரிட்டிக்குன்றவன் யாருன்னா அந்த டொமைனோட எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். அவனுக்கு அதில் இருக்க எல்லா விஷயங்களும் ஏற்கனவேனா அதை வந்து அதோட நுவான்ஸ்குள்ளே போய் பிரித்து அது எல்லாத்தையுமே அவனால் சொல்ல முடியும். இது வந்து ஏன் நல்லா இல்லைன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாட்டை வந்து நம்ம கேட்டுட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இல்லை கேவலமாக இருக்குது, காதெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி அந்த கேட்குறோம் அப்படின்னா வந்துட்டு அது யார் வேணால் சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு மியூசிக்குள்ளே இறங்கி இந்த இடத்துல வந்து தப்பாக போட்டிருக்காங்க, இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். இல்லை வந்து அந்த இடத்த வந்து அவன் ரொம்ப சிலாகிச்சு பாராட்டணும் அப்படின்னா அவனுக்கு அந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அது வந்து கிரிட்டிக்ஸ். இந்த பக்கம் ரிவ்யூவர்ஸ். இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்த சோஷியல் மீடியா அந்த என்னென்னா ஒப்பீனியன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கேட்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு. முன்னாடி இது என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, நாம் உட்காந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம், நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. இப்போ நீ தூக்கி ஒரு விஷயத்த போட்டேன்னா உனக்கு ஆடியன்ஸுன்னு வந்து ஒரு சைஸ் வந்து, ஆடியன்ஸோட சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. முன்னாடி இந்த ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே, அதாவது இது கண்டென்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே அவனுக்கும் தெரியாது, சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். அது வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, அது ஒரு கண்டென்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கும் போது அதை கன்சியூம் பண்ணுறதுக்கான ஆடியன்ஸ் வந்து பெருசாகிட்டே போகிறான். ஸோ அந்த ஒவ்வொரு சைஸுக்குள்ளே வர 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 என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாமே
நாம் வந்து ஒரு கிரிட்டிக் அப்படின்ற மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறதுல வந்து இன்றைக்கி இப்போ இந்த க்ரௌட் பெருசாகுது இல்லை, அந்த க்ரௌட் பெருசாகிறது ஆடியன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு இருக்குல்ல. அது இருக்கும்போது இந்த கிரிட்டிக்ஸும் ரிவ்யூவும் வந்து மெர்ஜ் ஆகி எவன் கிரிட்டிக் எவன் ரிவ்யூன்னே தெரியாத மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு மேபி இந்த இது நான் உனக்கு சொன்னேன்ல, விமர்சனம்னா விமர்சனத்தில் என்ன பேசுவேன் அப்படின்னு கேட்டல, இதில் வந்து எனக்கு இதுதான் சொன்னேன். நான் நிஜமாகவே விமர்சனம் தான் பண்ணுறோம் அப்படின்றது கூட தெரியாமல், நம்ம விமர்சனம் பண்ணலைங்க, நமக்கு தோன்றதை சொல்லிகிட்டு இருக்கோன்றது கூட தெரியாமல் நம்மளை வந்து ஒரு கிரிட்டிக்காக கருதிக்கிறது தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறதே வந்து பேசிக்காக ரிவ்யூ ஆன் கிரிட்டிக், நாட் கிரிட்டிக் ஆன் கிரிட்டிக்ஸ். ஏன்னா இது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேச போகிறேன். ஏன்னா எப்படி கிரிட்டிக்ஸ் பண்ணணும், லிட்ரஸி கிரிட்டிசிசம்னே ஒன்று இருக்குது போல இருக்குது. லிட்ரஸி கிரிட்டிசிசம்னா எப்படி பண்ணணும், ஒரு லிட்ரஸி வந்து ஒரு நீ கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஒரு லிட்ரேச்சர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும், இந்த பேட்டர்னில் தான் பண்ணணும் அப்படின்றத உட்காந்து ஒரு ஸ்டடியாக இருக்குது. இப்போ அதே மாதிரி ஆர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும், இந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணும், நீ இந்த இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது வந்து கிரிட்டிசிசத்தை வந்து நீ பார்க்க வேண்டிய ஐடியாவாக இருக்குது. நாம் டம்ப் பண்ணி ரிவ்யூவை வச்சுட்டோம். புரிஞ்சிச்சா? அப்போ சன் டிவிலலாம் முன்னாடி வந்துச்சு டாப் 10 விமர்சனங்கள், விமர்சனங்களே ஒரு ஷோ ஓடுமே சின்ன வயசுல. அப்போ அது ரிவ்யூ தானே, அதுக்கே விமர்சனம் அது ஏன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அது ஏன் விமர்சனம்னு வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் தான் உட்காந்து அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பானா இருக்கும். அவங்க கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க உட்காந்து, ஓகே இந்த மியூசிக் கரெக்டாக இருக்கா இல்லையா. டெலிவர் பண்ணுறவன் எக்ஸ்பர்ட்டாக எடுத்துருக்க மாட்டான், ஆனால் அந்த கிரிட்டிக்ஸை அந்த ஸ்கிரிப்டரை எழுதியிருப்பான்ல, அந்த டீமில் எல்லா சம்மந்தப்பட்டவங்களும் உட்காந்து இருந்திருப்பாங்களா இருக்கும். அவன் தப்பாக கூட வச்சுருந்துருக்கான், அவன் தப்பாக வச்சுருந்தானா அவன் தப்பாக வச்சுருந்துருக்கான். ஆனால் எனக்கு தோணுது என்னென்னா, நீ சொன்னதில் வந்துட்டு எனக்கு மேபி அவன் வந்துட்டு அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க இருந்திருப்பான்னு தோணுது எனக்கு. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தோணுது அவனுக்கு. இப்போ இந்த ரிவ்யூவும் கிரிட்டிக்கும் மிக்ஸ் ஆகிறதுல இருக்கும் தான். பட் அது இப்போ ஈஸியாக எல்லோரும் கடந்து போயிடுறாங்களே, அவ்வளோலாம் உட்காந்து டீப்பாக நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னுலாம் யாரும் கேட்கறது இல்லை, எல்லாரும் பண்ணிடுறாங்க. ஏன் இப்போவே நிறைய மூவி ரிவ்யூஸ் போடுறவங்கெல்லாம் சில பேர் அவங்கவுங்க டொமைனில் அதே டொமைனில் இருக்கவங்க போடுறாங்க. சில பேர் வந்து நம்மள மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, போடுறாங்க ரிவ்யூஸ். சில பேர் அந்த சினி இண்டஸ்ட்ரியிலேயே இருப்பாங்க, அவங்களும் தான் ரிவ்யூ போடுறாங்க. இல்லை அந்த சினிமா அப்படின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம ஊரில் அது பெரிய ஃபேமஸ். அதுக்குள்ளே போயிட்டேன்னா நீ வந்து ஆட்களை நோக்கி போகிற மாதிரி ஆகிடும். இவன் வந்து டிஸ்கே வந்து எல்லோரும் திட்டுவான், இவன் வந்து நான் அந்த மாதிரி. இப்போ இதை பொதுவாக எடுத்துக்கேன், சினிமா விமர்சனம்ன்றது ஒரு பெரிய இன்றைக்கி வந்து கமர்ஷியலாக வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பொதுவாக விமர்சனம்ங்கிறது எது மேலே வேணாலும் வைக்கலாம்ல. இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன், பாலிட்டிக்ஸில் வைக்கலாம். பாலிட்டிக்ஸ் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். நம்ம இப்போ காலையில் உட்காந்து கோலம் போடுறோன்னு வச்சுக்க, அது மேலே ஒருத்தன் ஒரு விஷயத்த வைப்பான், என்னது இது 16 புள்ளி கோலம் தான் போடுவீர்களா, 32 புள்ளி கோலம் போட மாட்டீர்களான்ற மாதிரி ஒருத்தன் வைப்பான்ல வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு அதைத்தான் நான் வந்து இது சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து நீ வந்து ஒரு விஷயத்துக்கு ஒப்பீனியன் சொல்லணும்னு வச்சுக்க, என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீ சொன்னது தான் யாரும் கேட்கறது இல்லை அப்படின்றதுனால யாரும் அதை வந்து பொருட்படுத்தலைன்றது இல்லைல்ல. இப்போ என்னென்னா, நீ வந்து ஒரு சினிமாவை வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறான், அவனை நீ பொருட்படுத்தலைன்னா, ஏன்னா உனக்கும் அந்த சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த சினிமாவுக்கு ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருப்பான்ல, அவனோட தாட் ப்ராசஸில் அவன் யாருன்றதை பொறுத்து அவன் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த கோலம் போடுறவங்க அப்படின்றவங்க இல்லை வந்து சமைக்கிறான்னு வச்சுக்கோ, இப்போ சமைக்கிற ஐட்டத்துலேயே வந்து ஒருத்தன் வந்து இது நல்லால அப்படின்னு சொல்கிறான்னா, அவன் குக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் வந்து சொல்லலாம், ஏன்னா அவன் சாப்பிட்றான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எதுக்கு வேணாலும் ஒப்பீனியனை சொல்ல முடியும், ஒப்பீனியனை சொல்கிறது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி க்ரியேட் ஆகுதுல்ல. அது அந்த மென்டாலிட்டி கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு வருவான். நீ எதை எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அது கிடையாதுங்க என்கிட்ட ஒரு அதுக்கு இது ஒப்பீனியனாக சொல்லும் போது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ரிவ்யூவாக சொல்லுவான், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே மேக் பண்ணுவான். நான் என்ன நினைக்கிறேன்றலாம் அவன் சொல்ல மாட்டான், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான், இந்த சாப்பாடு நல்லால அப்படின்றான். அதை 1 மணி நேரம் செஞ்சதுக்கு அப்புறமா வாயிலே குத்தலாம் போல இருக்கும்ல, எனக்கெல்லாம் இருக்கும், எனக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கும்.
அந்த மாதிரி இது என்ன ஆகுதுன்னா, சரி இது அங்கேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆன்லைனில் அப்படின்னு பேசணும்ல, அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அதை பிளண்ட்டாக, அதாவது எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை வந்து நான் ஒரு கிரிட்டிக்காக வைக்கிறேன், ஒரு ரிவ்யூ. ஏன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம்ல. நீ கிரிட்டிசைஸ் பண்ணலடா, நீ ரிவ்யூ தான் பண்ணுற அப்படின்னா, ரிவ்யூ பண்ணுறேன்னா அது உன்னோட ஒப்பீனியனாக தானே, ஐ மீன் ஒன் சார்ந்ததாக தான் இருக்கணும். அது ஒரு பொதுப்படையான விஷயமா இருக்கக்கூடாதுல்ல. படத்துக்கு போகாதீங்க, இப்போ படத்தை கூட விட்டுரு, இந்த சாப்பாடு போகிறோன்னு வச்சுக்கேன், இப்போ வந்து சாப்பாடு நல்லா இருக்காது போகாதீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கலன்றது தான் ரிவ்யூவாக இருக்க முடியும். அந்த சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்றது வந்து கிரிட்டிக்ஸு. அதுதான் சொல்கிறேன். இது வந்து எல்லா சின்ன சின்ன விஷயத்து மேலேயும் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது எனக்கு. அதாவது இப்போ நம்ம அதுதான் அது என்ன பிரச்சனைனா, நான் முதல்ல சொன்னது தான். இப்போ நான் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து நான் விமர்சனப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரி அதை பாசிட்டிவாகவும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இப்போ தப்பான விஷயத்த போய் பாசிட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அங்கேயும் இதே தான் பிரச்சனை. அது அந்த ரிவ்யூ இப்போ என்ன ஆகுதுன்னா, உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கொடுக்க போகிற பாயிண்ட்டுக்கும் நீயும் நானோ கொடுக்க போகிற பாயிண்ட்டுக்கும், இப்போ வந்து உனக்கும் எனக்கும் வந்து லா பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறான்னா, அதாவது என்ன எந்த லெவலில் தெரியாதுன்னு சொல்கிறான்னா, நமக்கு இந்த நடைமுறை லெவலில் கூட நம்ம பெருசாக சட்டங்களை படிச்சிருக்க மாட்டோம். நம்ம பிஎல் முடிக்கலன்றதை விட்டு இப்போ ஒரு நம்பர் சொல்கிறான், இல்லை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி சட்டத்துக்குள்ளே போகும் அப்படின்றதே நமக்கு கம்மியாக தான் தெரியும். எனக்குலாம் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். இப்போ வந்து ஒரு நில பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை யார் டீல் பண்ணுவாங்க, இப்போ ஒரு பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அதுக்குள்ளேயே ஒரு 1008 விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் தெரியாதப்போ இப்போ நான் ஒரு லா பாஸ் பண்ணுறேன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன். அது என்ன, அது எதுக்கு போட்டிருக்கான், அதை பற்றி எதுவுமே தெரியாமல், ஏன்னா எனக்கு இன்றைக்கி வந்து நான் ரிவ்யூ பண்ணியே ஆகணும். எல்லாத்துக்கும் என்கிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ அதை நீ வந்து ஒரு கேள்வியாக முன்னுக்கும் போது ஒருத்தர் ஆன்சர் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி நீ முடிவு பண்ணுவேன். கரெக்டாக? இப்போ ரிவ்யூவோ இது ரிவ்யூ மாதிரி நீ வந்து உன்னோட எனக்கு இது பிரச்சனைப்பா அப்படின்னு நீ வைக்கும் போது அது கேள்வியாக இருக்குது. அப்போ வந்து அதுக்கு அவன்கிட்டயே பதில் எதிர்பார்ப்பேன். இது பிரச்சனை அப்படின்னு நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அதை அவன் சரி பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். ரிவ்யூவில் என்ன பிரச்சனைனா அதுக்கு உனக்கு பதில், அதாவது அவன் வந்து இதுதான்ப்பா இதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து ஒரு ரிவ்யூக்கான பதிலாக இருக்க முடியும். கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னு வச்சுக்கேன், நான் தான் சொல்கிறேன்ல அப்போ அது தப்பு, மாற்று, நீ மாற்றிட்டு வா, 3வது பக்கத்தில் 4வது பேராகிராஃபில் இதை போட்டிருக்க, இதை மாற்றிட்டு வா அப்படின்வான். அதுதான் வந்து டாக்ஸிக் ஆகிட்டே போகுமோன்னு தோணுது எனக்கு. புரியுதா என்ன சொல்கிறேங்க? புரியுது. ஆனால் அது எவ்வளோ பேர் அதை சொல்கிறவங்க வந்து அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் தானே கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சட்டம் அதெல்லாம் சொல்ல, இப்போ நம்ம குக் வித் கோமாளி பார்க்குறோம் வீக்கெண்டில், அதில் தாமு சார் பட் அவங்க 2 பேரும் தான் வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க. நம்ம சும்மா சமைக்கும் போது பார்த்தா இவங்களோடது நல்லா இருக்குது, அவங்களோடது நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறோம். வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க, அதை பார்த்தோன்னே நமக்கு தோணுது. ஈவன் நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம அந்த அளவுக்குலாம் சொல்ல மாட்டோம். நம்ம சாப்பிட்டதை வச்சு நமக்கான என்ன தோணுதோ அதை சொல்லிடுவோம். ஓகேவா? மற்றபடி அதுக்கான எஃபர்ட் எவ்வளோ, அதில் இருக்க வந்து ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ இதாகும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த நாலேஜெல்லாம் அவங்க 2 பேருக்கு தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும். ஈவன் இப்போ அங்கே வர கெஸ்ட்டு சொல்கிறதுக்கும் அவங்க 2 பேர் சொல்கிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டாக? கெஸ்ட் வந்து நம்மள மாதிரி, இவங்க 2 பேரும் வந்து அந்த டொமைனில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட். ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதுனா வந்துட்டு தப்பாக தான் இருக்கும்னா அப்போது அவங்க அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே வரும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில். ஸோ அப்போது சொல்கிறவங்கள பொறுத்து தானே. இப்போது ஆங்கராக இருக்க அவன் சொல்கிறான்னா அதை சரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி தோணும் ஒரு குக்குக்கு. பட் இதுவே தாமு சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும்னு வந்துட்டு 99% நம்புவாங்க. கரெக்டாக? அப்போது அது சொல்கிறவங்கள பொறுத்து ரிசீவருக்கு டிசிஷன் வந்து மாறும் அப்படிங்கிறது மாற்றிக்கலான்னு தோணும். இது எப்பன்னா இது கரெக்டு தான், இப்போ கரெக்டாக தான் சொல்கிறேன். இது எப்போனா அந்த ரிசீவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அதாவது அந்த ரிசீவருக்கு தெரியும் இவன் ஒரு டுபாக்கூரு, அதாவது இவன் சொல்கிறான், மேபி அவன் கன்சிடர் பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணாமலும் இருக்கலாம், இதை கேன்சல் பண்ணுமா அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்றத வந்து அந்த ரிவ்யூ, அதாவது அதை ரிசீவ் பண்ணிக்கிறான்ல. அதாவது இப்போ அந்த கிரியேட்டர் இருக்கான்ல, ஒரு சாப்பாடுனா குக்கு, மியூசிக்னா மியூசிஷியன், படம்னா டைரக்டரு, புக்கு எழுதுறவனா ரைட்டர், இந்த மாதிரி அது கிரியேட்டரோட சைடில் இருக்கிறவன்
அந்த அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவனுக்கு வந்து இந்த கிரிட்டிசிசத்தை இப்படி தான் பார்க்கணும், இந்த ரிவ்யூவை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு தெரியும் போது அவன் வந்து கரெக்டாக இருப்பான். கரெக்டாக இப்போ வந்து ஒரு வீக்கான ஆள்னு வச்சுக்கோ, அதாவது வீக்கான ஆள்னா கிரிட்டிசிசத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணணும், ஒரு ரிவ்யூவை கிரிட்டிசிசம் கூட சொல்லணும், ஒரு ஃபீட்பேக்னே வச்சுக்கோங்க. நம்ம இந்த கிரிட்டிசிசம் ரிவ்யூலேருந்து கீழே வந்துடும். ஃபீட்பேக்கை ஹேண்டில் பண்ணுறதுன்றதே வந்து ஒரு எல்லாராலையும் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரில. அது போக நீ இருக்கிற மென்டாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ அப்போ இப்போ நீ சொல்றவங்க தான் வந்து டாப்க்கு அதான் சாதிக்கிறது அப்படிதானே மாறும். அது 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 இன்னொரு நாள் உடைக்கிறேன் அந்த வர்ணிக்கிறேன் நான். இந்த சக்ஸஸ் வந்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி வரவங்க தானே டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல வேற இதில் வந்துட்டு ரீச் ஆகிடுறாங்க. இது வந்து சர்வைவல் ஸ்கில்லாக உனக்கு தேவைப்படும் ஃபீட்பேக்கு. அவங்க எல்லாமே ஸ்டார்டிங்ல கிரிட்டிசிசம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் இருந்து அது அப்புறம் கற்றுக்கிட்டு தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அது நம்ம சொல்ல முடியாது இல்லை டைரெக்டாக அது இவங்க தான். இல்லை அது சொல்ல வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்துட்டு நீ வந்து அவன் வந்து அதை கற்றுக்கிறான், அதை கற்றுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை எனக்கு. நம்ம அதை அடுத்து வருவோம். அதாவது இன்னொரு சைடில் இருக்க ரிசீவரை பற்றி பேசுறது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஃபீட்பேக் வைக்கிறான்ல ஒருத்தன், ரிவ்யூ வைக்கிறான்ல, இவனுக்கு இப்போ என்னன்னா நீ வந்து இதை வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குற, அதே தான் மறுபடியும் சொன்னதே தான். நீ இப்போ அந்த சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்க, அந்த குக்குக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது பார்க்குற. கரெக்டாக இப்போ இது வந்து ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சமைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ரோ லெவலில் இருக்குது. மேக்ரோ லெவல் அதாவது நம்ம இது வந்து ஒரு பெருசாக ஒரு 3500 வெளியிலேருந்து பார்க்கும்போது இதில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்குது நிஜமாவே. எனக்கே வந்து ஆமாம் அவன் கொடுத்தா இப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லைல்ல, அவனுக்கு கேன்சல் பண்ண தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மைக்ரோவாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க. இது பர்சனலாக இது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து உன்னை நம்மளை நாமளே நம்பிக்கிறது. இப்போ வந்து நான் வந்து ஒரு கருத்து சொன்னேன்னா அதில் வந்து நான் வந்து ஒரு 1000 விஷயங்களை யோசிச்சிருப்பேன். நான் வந்து ஒரு அந்த கருத்து வந்து அந்த இன்ஃபர்மேஷன்றது ஃபீட்பேக்குன்றது அப்படியே கொஞ்சமாக அந்த ஈகோவில் மேலே அடித்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரிட்டிக்காக மாறிடுவோம். அப்படி மாறும்போது அப்போ வந்து நம்ம சொல்லும் போது அது பர்சனல் லெவலில் வந்து அடிப்போம். கரெக்டாக காலையில் கிளம்பி நிற்கிறோன்னு வச்சுக்கேன், இந்த சட்டையை போடுறதுக்கு நீ வந்து பேசாமல் ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லும் போது எரிச்சலாக தானே இருக்கும். இருக்கும் தானே, என்னாச்சு இருக்கும். கஷ்டப்பட்டு அயன் பண்ணி எடுத்து நம்ம சந்த குமரல்களை சொல்றாங்க போட்டுட்டு வந்தா இப்படி சொன்னா கல்விலாம் மாத்த மாட்டோம். எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன் போடா அப்படின்னு போடான்ற மாதிரி. பட் இது வந்து அது வந்து அடுத்த லெவல்ல போறது. ஆனா ஒரு எண்ணம் இருக்கும் தான் மனசுல, சரி இப்படி சொல்லிட்டாங்களே நல்லா இல்லையோ அப்படின்னு. ஒரு ஆஃபீஸில் யாரை பார்த்தாலும் அப்புறம் அவங்களுக்கு தோணும் நல்லா இல்லையோ ஒரு வேலை அதனால இப்படி பார்த்துட்டு போகிறானோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா இது வந்து மைக்ரோ லெவலில் பார்க்கும்போது இது அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும்னு தோணுது எனக்கு. இப்போ என்னன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவன் வந்து அந்த இடத்துல வந்து அவன் விட்டுறான். இப்போ நானே வச்சுக்கேன், நானே இந்த வேலையை செய்வேன். நானே வந்து என்ன ட்ரை பண்ணுறேன்னா என்னை வந்து நான் சொல்கிற கருத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத எனக்கு நானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க வேண்டிய ஒரு ஆளாக என்னை மாற்றிடுது. இது கொஞ்சமாக அந்த மேக்ரோ லெவல் பெரிய லெவலில் நான் பண்ண விஷயங்கள் சின்ன லெவலில் என்னை மாற்றி. இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன் பாரு, நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த கருத்தை அவங்க எடுத்துப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆள் நான். அப்போ என் கருத்து வந்து ஒருத்தவனை அது கருத்துன்றதை விட்டுறேன். இந்த ரிவ்யூ ஃபீட்பேக்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபீட்பேக் ஒருத்தவனை பாதிக்குதுன்னா அதில் ஒரு பெருமை இருக்குது. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இப்போ நான் ஒரு மேட்ரை போய் ஒரு கும்பலில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு இம்பேக்ட் அந்த கும்பலில் கிரியேட் பண்ணதுன்னா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ கிடையாது. அது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பர்சனலாக எல்லாருக்கும் இருக்கும். நம்ம இருக்கோம் இங்கே இருக்கண்டா நீ அப்படி போட்டு ஒரு 10 கால் இருக்கிற சேரை போட்டு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு நிமிஷம் வந்து அந்த கூட்டத்தோட தலைவனாவோ இல்லை வந்து அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஆளாவோ நமக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்றதே ஓவர் யூஸ் பண்ணிடுவோமோ சம்டைம்ஸ் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நாமளே பண்ணியிருக்கோம் அப்படின் போது ஓகே அது பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அது அப்போ சரி ஓகே அப்போ வந்து இப்போ நான் கருத்தே சொல்கிறேன், நான் கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதா, ரிவ்யூவே பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டினாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்றத நீ ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணுது இல்லை. அந்த பெரிய லெவலில் விட்டு ஏன் அப்படின்னா அந்த பெரிய லெவலில் இருக்கிற பிரச்சனை நமக்கு ஏன் தெரியறது இல்லைன்னா அதில் நம்ம ஆடியன்ஸாக உட்காந்துருக்கோம். இந்த 2 பார்ட்டியுமே கிடையாது, தேர்ட் பார்ட்டி. நம்ம
ரிசீவரும் கிடையாது, ரிவ்யூவரும் கிடையாது, அந்த கிரியேட்டரும் கிடையாது, கிரிட்டிக்கும் கிடையாது நம்ம. ஏன்னா நம்ம வந்து அந்த கிரியேட்டர் கிரியேட் பண்ண மியூசிக் இருக்கு இல்லையா, அதை என்ன மாதிரி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூவர் கிரியேட் பண்ண போகிற ரிவ்யூவையோ கிரிட்டிக்கையோ நம்ம பார்ப்போம். ரெண்டுக்குமே நம்ம ஆடியன்ஸ் மாதிரி தான் உட்காந்து பார்ப்போம். நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதை உட்காந்து நாம் ஒரு கிரிட்டிக் பண்ணிகிட்டு இருப்போம். அது ஒரு பெரிய சைக்கிள்னு வச்சுக்க. என்ன சொல்லிட்டா இப்போ வந்து அதை நான் சொல்லவே கூடாதா அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கும் பொதுவாக. அப்போ நான் பேசவே கூடாதா, எனக்கு கருத்துரிமையே இல்லையா, பேச்சு சுதந்திரமே இல்லையான்றது தான் கேள்வியாக இருக்கும். அப்போ வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. சில இடத்துல நீ சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ ஒருவேளை நீ இந்த குக்கிங் மேட்ருக்கே வருமே, இல்லை இந்த துணி மேட்ருக்கே வருமே, நீ போட்டு வந்திருக்கிறது வந்து நிஜமாவே ஒரு கேவலமான துணின்னு வச்சுக்கோ. ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு சைடு கிழிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ, சரியா, அது வந்து உனக்கு தெரியாமல் நீ போட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து என்னங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு எப்படியாவது நான் அதை சொல்லி தான் ஆகணும். இல்லை இந்த சாப்பாடு விஷயம் அப்படின்னு, ஏன்னா இது ரெண்டும் ஏன் சுற்றி வரோன்னா இதுதான் ரொம்ப பேசிக்காக வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் தரப்போகிற 2 இடம் இதுவாக தான் இருக்கும். ட்ரெஸ்ஸு, அது அழகு சார்ந்த விஷயமோ உணவு சார்ந்த விஷயமோ தான் வந்து நம்ம அந்த மினிமம் லெவலில் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஒரு ரிவ்யூவராக மாற்றுற விஷயம் வந்து இந்த 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாப்பாடுன்னு வச்சுக்கோ, சாப்பாட்டில் வந்து அவங்க மறந்த வாக்கில் ஒரு 7-8 ஸ்பூன் உப்பை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்க, அது வாயிலே வைக்க முடியாது நிஜமாவே, லிட்ரலி. அது வந்து நான் சொல்லி தான் ஆகும் கரெக்டாக. அப்போ தான் அடுத்த வாட்டி அவங்க உப்பை குறைப்பாங்க. இல்லை வந்து அது நல்லாவே இருக்குன்னு வச்சுக்க, எனக்காக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோ, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. எனக்கு இப்படி பண்ணால் நான் வந்து இப்போ வந்து 4 தோசை சாப்பிடுவேன், 7 தோசை சாப்பிடுவேன் அப்படின்னா நான் அவங்கள்ட்ட கேட்கணும், அடுத்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வைங்க அப்படின்றது மாதிரி நான் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதுக்கு வந்து காமனாக இப்போ இந்த கிரிட்டிக்கோட மைண்ட் செட்லேருந்து யோசிச்சேன்னா காரமே இல்லை இந்த சட்னியில் அப்படின்னு சொல்லணுன்னு தான் தோணும். கரெக்டாக. இப்போ இது என்னன்னா, அப்போ வந்து நீ வந்து ஒரு ஃபீட்பேக்கோ ஒரு ரிவ்யூவோ ஒரு கிரிட்டிக்கோ சொல்லாமல் இருக்க முடியாது. அதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்குது. கரெக்டா. அது எப்படி அது என்ன நினைக்கிறீங்க? அது சொல்லாமலாம் இருக்க முடியாது. சொல்லலைன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறதே நமக்கு வராது. அண்ட் சேஞ்சஸ்னே ஒன்று இருக்காதுல்ல. எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கரெக்டாலாம் பண்ண மாட்டோம். கற்காலத்திலே வாழ்ந்துருவோம்டா. டயர் வீல் கண்டுபிடிக்கிற நீ தப்பாக கண்டுபிடிக்கிறா, இந்த சுத்தாதுரா ரவுண்டு பண்ணாதான் சுத்துன்னு வந்து சொல்லாம இருந்தான்னு வச்சுக்க, அது ரவுண்டு பண்ணாம ஒன்று தப்பாக இருக்கு. டைரெக்டாக சொல்யூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது போகல அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க நிறைய பேர். இது இது முன்னாடி இருந்ததை விட இது எனக்கு இந்த வேலையை கஷ்டமாக தான் ஆக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து எல்லா சைட்லேருந்து வரதான் செய்யும். ஸோ பாசிட்டிவாகவும் வரதான் செய்யும். பட் அது நம்மளால் தடுக்க முடியாது. அதே தான் 2 பக்கத்தில் இருந்துமே சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்டாக தான் போகும் ரிவ்யூ. அது ஓகே. இன்னொரு சைடு பேலன்ஸ் நம்ம பேசுவோம். இதில் வந்து என்ன சொன்னோன்னா, இப்போ ரிவ்யூ, இப்போ கிரிட்டிக் ஒரு ஃபீட்பேக்னு வச்சுக்கோங்க. அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய வார்த்தை மாட்டிடுச்சு. இப்போ வந்து நீ வந்து ஒரு விஷயத்தை வைக்கிற கிரிட்டிசிசம்னே வச்சுக்கோங்க. கிரிட்டிசிசம் வந்து சரியாக வைக்கணும். கரெக்டாக. அதுதான் இப்போ நீயும் சொல்கிற, எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. என்னென்னா அங்கேயே தங்கிடுவோம். நம்ம செஞ்சிட்டு இருக்க வேலையில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு இடத்த ஒருத்தவங்க கண்டிப்பாக கண்டுபிடிப்பான். அதுதான் நம்மளோட இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை நகர்த்தும். இதை விட ஒரு நல்ல இடத்துக்கு ஏதோ ஒரு இடம் அங்கேயே தங்கிடாமல் நம்மளை வந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்துறது வந்து இந்த கிரிட்டிசிசம்ன்றது தான் இருந்துகிட்டே இருக்கும். அதான் நம்ம இந்த பேசுன மாதிரி ஒருவேளை சக்கரத்தை வந்து இது நீ பண்ணுறது தப்புடான்னு ஒருத்தவங்க சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அது வந்து அது அடுத்தடுத்து ஐடியாஸ் கொடுத்து தான் வந்திருப்பாங்க. அப்போ அது வந்து நம்ம ஐடியாஸாக கன்சிடர் பண்ணியிருப்போம். ஒரு விஷயத்தை வந்து ஓகே அவன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்றதை வந்து ஒரு மாதிரி ஐடியாவாக வந்து கன்சியூம் பண்ணியிருப்போம். அதை வந்து அவன் கண்டிப்பாக ஒரு கிரிட்டிசிசமாவோ ஃபீட்பேக்காக தான் கொடுத்துருப்பான். அப்போ அது எப்படி சொல்கிறது அப்படின்றது ஒரு முறை இருக்குது. அதுக்கு தான் அந்த வேர்ட் சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கிரிட்டிசிசத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்கிறது, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ்னா அவனை மேம்படுத்துகிற மாதிரி இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரக்டிவ்னா அவனை காலி பண்ணிடும், அடித்து மண்டை கண்டையெல்லாம் உடச்சி அவனை காலி பண்ணிடும். அதுதான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது. அப்போ ஒரு கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி ஃபார்ம் பண்ணுவேன், வாழைப்பழத்தில் ஊசி சொல்லுற மாதிரி. அது வந்து வேற, அது குத்தல். அதை பற்றி நான் சொல்லலை. அதாவது வந்து ஒரு செவரை கட்டிட்டு இல்லை வந்து ஒரு தளத்தை போட்டுட்டு அது சரியாக தான் வச்சுருக்கோமான்னு ஒரு ரசமட்டத்தை வச்சு பார்ப்போம்ல. அந்த ரசமட்டம்ன்றது வந்து அதில் ஏதோ குறை இருக்கான்னு பார்க்குற ஐட்டம் தான். அது குறை இருந்துச்சுன்னா இப்படி அந்த பபுள் வந்து ஒரு சைடு ஆடிடும்.
பாதரசம் மீட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க, தெரியும் தானே அது உனக்கு? அது வந்து ஒரு சைடு ஆடிடும். அது வந்து ஒரு ஃபீட்பேக் தான் கொடுக்குது உனக்கு. அது வந்து காட்டின உடனே உனக்கு வந்து வெறி வந்து நான் வந்து கீழே தளம் போட்டு வச்சிருக்கேன், நீ ஒரு சைடு சாயிரியான்னு தூக்கி அந்த பாதரசம் மணி போட்டு அடிச்சிட மாட்டேன்ல. ஓகே தப்பாக காட்டுறான்ப்பா, அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சிமெண்ட் அதிகமாக வச்சு பூசணும்ப்பா அப்படின்னு தானே பண்ணுவேன். அப்போ அவன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிஸ் தான் உனக்கு டெலிவர் பண்ணுவான். அந்த பபுள் இருக்கான்ல, எனக்கே கவிதை மாதிரி இருக்கு, அந்த பபுள் இருக்குல்ல, அந்த பபுள் வந்து உனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக செயல்படுது, புரியுதா? இது வந்து ஒருத்தன் வந்து அந்த இதை குத்தி பேத்து எல்லாத்தையும் உடச்சிட்டு எல்லாத்தையும் முதல்ல இருந்து போடு அப்படின்னு எதுக்குன்னு சொல்லாமல் போயிட்டான்னு வச்சுக்கோ. அது மிஷின் சொல்றதுக்கு மனுஷன் சொல்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. மிஷின் என்ன சொன்னாலும் நம்ம கோவப்பட போறது கிடையாது. சாட்சி பிட்டு பேசுறியா ஏதோ ஒன்று, ஈவன் இப்போ அது வந்து என்னை திட்டினாலோ என்னை பற்றி நான் சொல்கிறத வந்து தப்புன்னு சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம மிஷின் கூட பழகி இருக்கோம். நம்பிக்கை இல்லை. ஏன்னு வச்சுக்கேன், ப்ரோக்ராம் அடிக்கும்போது 16 பக் வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் டங்கு டங்குன்னு குத்துறவனெல்லாம் எனக்கு தெரியும், டென்ஷன் ஆகி. ஆனா அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே அது கரெக்டா தான் சொல்லுதுன்ற நோக்கத்தோட தான் பார்ப்பாங்க. அதுதான் சொல்றேன், அந்த மெஷின் வந்து பிளண்டா அடிக்குது இல்ல, அடிக்கும் போது உனக்கு ஒரு இது வருது இல்ல, மெஷினால இப்படிதான் சொல்லணும்னு அதுக்கு தெரியாது. அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி எடுத்துப்பேன். மெஷின் அந்த பபிள் இப்போ மேட்டர் பேசிட்டு இருந்தோம்ல, அதை வந்து நான் பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், பாசிட்டிவா என்னால் எடுத்துக்க முடியுது. ஏன்னா அதுக்குன்னு எந்த லாங்குவேஜும் கிடையாது. நான் அதை என்ன லாங்குவேஜில் எடுத்துக்க நினைக்கிறேனோ அந்த லாங்குவேஜில் எடுத்துக்கிறேன், புரியுதா? குழப்பறனா? அதாவது அது எதுவுமே சொல்லலை. அது வந்து இப்போ எப்படின்னா, இது இந்த செவுரு கோணலாக இருக்கு அப்படின்றத ஒரு சிக்னல் பண்ணுது, ஓகேவா? அது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த செவரை வந்து சரி செய்ய வேண்டிய, இது வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு அது வந்து சரியா இருக்கு. இல்லையே, அதையே ஒரு மனுஷன் அப்படி வந்து சொல்லியிருந்தாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிட்டு, அப்போ அது எப்படி சொல்லுவ? ஈவன் ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலுமே அவங்க வந்து சென்னை இப்படி சொல்லிட்டாரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல நல்ல விதமா சொல்லிட்டு அப்புறமா சொல்லியிருக்கலாம் அப்படி. ஆனா மிஷின் எடுத்தோடனே நல்ல விதமா காமிச்சிட்டு தான் நெகட்டிவா காமிக்காது. அது மிஷின் வந்து பாசிட்டிவாவும் காமிக்காது, நெகட்டிவாவும் காமிக்காது. நான் காமிக்கிறேன், அது சரியா என்ன இருக்கோ அது காமிக்காது. நெகட்டிவா இருந்தா டைரக்டா நெகட்டிவ், அது பிளண்ட். அதுதான் நம்ம வேணான்ற. இப்போ நீ என்ன சொல்றனா, இப்போ அதுதான் இப்போ நீ சொன்ன பாயிண்ட் தான். இப்போ நீ வந்துட்டு சுத்தி சுத்தி வந்தவனே மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டான் பாரு, இவன் இதுக்குன்னே வருவான்டா, இவன் வந்தாலே இந்த ஏரியாவில் உட்கார முடியாதுடா, அந்த மாதிரி இருப்பான். அவன் வந்து சரியானவனா கூட இருக்கலாம். அவன் வந்து உனக்கு வந்து எடுத்தோடனே நமக்கு என்ன தோணும்னா, நம்ம செய்யற வேலையை பார்த்து அவன் ஏதோ பொறாமப்படுறான், அதனால அவன் அப்படி யோசிக்கிறான் அப்படின்னு நம்ம அவன் மேல ஒரு விமர்சனத்தை வச்சு நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். இல்ல இப்போ என்னன்னா, அப்படிதான் இப்போ நீ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றனா, அப்போ வந்து நீ என்கிட்ட பேசு இல்லையா, அதை பத்தி பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ற. முதல்ல வந்து என்னன்னா, நான் என்ன பண்ணியிருக்கு, பேசிக்கா என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீ ஏதோ ஒன்று மேல எனக்கு வந்து ரிவ்யூவோ கிரிட்டிசிசமோ வைக்க போறல, அது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற வேல்யூவை எனக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுன்ற. இப்போ வந்து இப்போ இந்த மேட்டரை எடுத்துக்கிறோம், சாப்பாடு எடுத்துக்கிறோன்னா, நல்ல டைமில் சோறு போட்டீங்க அப்படின்ற மாதிரியோ, இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது அது முதல்ல அது வந்து ஒரு சாப்பாடு அப்படின்றத ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணுங்க. அது கொண்டு போய் வைக்கும் போதே அது ஒரு அசிங்கமான ஒரு லுக் விட்டுட்டு இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னா எரிச்சலாக தான் வரும். அது அட்லீஸ்ட் ஒரு கருணை உணர்வோடு அதை பார்த்துட்டு அதை எடுத்து 2 வாய் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மெல்ல பொறுமையாக நிதானமாக எப்படி சொல்லணுமோ, நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் உப்பை குறைச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னா அவங்க ஓகேங்க அடுத்த வாட்டிலேருந்து குறைச்சிட்றேன்ப்பா, அடுத்த வாட்டி குறைச்சிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறவன் போயிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிற, கரெக்டா இல்லை வேற சொல்கிறியா நீ? ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயத்த சொல்லிட்டு, அதில் பாசிட்டிவாக எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? பாசிட்டிவாகவே எதுவும் இல்லைன்னா இனிமேல் நீங்கள் பிரியாணியே செய்யாதீங்க, நீங்கள் அன்றைக்கி ரசம் பண்ணியிருந்தீங்களே அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். பேசிக்காக நீ என்ன சொல்கிறேன்னா, அந்த சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு கூல் பண்ணு. முதல்ல நீ என்ன பண்ணனா, முதல்ல அவன் சைடு தான் நீ நிற்கிற அப்படின்ற மாதிரி, அதாவது உனக்காக தான் தம்பி நான் அதை பேச போகிறேன் அப்படின்றத நீ வந்து உனக்கு சொல்லணும். நீ என்னன்னா, என்ன வந்து இந்த இடத்துல ஒரு சிக்னிஃபிகண்டான ஆளாக காட்டுறதுக்காக நான் இதை பேசலை இப்போ ஃபஸ்ட்டு பேசணும். இல்லாட்டி நம்ம இடம் பார்த்து பேசணுன்றது ஒன்று இருக்கு. சில இதே விஷயத்த நீ தனியாக கூப்பிட்டு போய் சொன்னா அவங்க வேற மாதிரி எடுத்துப்பாங்க. கூட்டத்தில் முன்னாடி நீ சொன்னா அவங்கள நீ அவமானப்படுத்துறதுக்காக தான் சொல்கிற அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தாட்டாக இருக்கும். ஸோ
நீ எடுத்தோடனே நெகட்டிவ் தான் சொல்ல போகிறேன்னா அதை கூட இடம் பார்த்து நீ சொன்ன அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி கன்வே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தனியாக கூப்பிட்டு சொல்கிறது, அப்படி இல்லாட்டி வேற ஒருத்தர் மூலமாக கன்வே பண்ணுறது. இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க சமைச்சு போடுறாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் தான் நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ. ஸோ நம்ம என்னென்னா டேரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லாமல் வரும்போது அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா அவர் எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணுமோ சுச்சுவேஷன் பார்த்து கன்வே பண்ணிப்பார். அப்படி அந்த அளவுக்கு நம்ம கன்வே பண்ணியே ஆகணும்னா நம்ம பெருசாக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். சோறு போட்டால் போதுன்னு போயிடுவோன்னு வச்சுக்கோ. சொல்கிறேன் நான். அப்படி இல்லாட்டி தனியாக கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறது, இல்லை கூட்டமாக தான் நீ சொல்லுவ அப்படின்னா. இப்போ இதில் நீ என்ன கரெக்ட், இப்போ இதில் நீ என்ன சொல்ல வரேன்னா சில இடங்களில் வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் மூடிக்கொண்டு கூட வந்து விடலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போ இந்த சாப்பாடு செம்மையாக இருக்குன்னு வச்சுக்கோ, அதை நீ வந்து கூட்டத்தில் சொல்கிறது நல்ல விஷயம், தனியாக சொன்னாலும் நல்ல விஷயம் தான். அதில் வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ இப்போ நீ பொதுவாக பார்த்தேன்னு வச்சுக்கேன், நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு வச்சுக்க சொல்லவே மாட்டான், தின்னுட்டு ஏப்பை மட்டும் விட்டுட்டு வந்துடுவான். ஸோ அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பான். எதுவும் சொல்லலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. இது ஒரு கேவலமான விஷயம் வச்சுக்கேன். சாப்பாடு எடுத்து 2 வாய் வாயில் வைக்கிறீங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றது என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. சரியா? இப்போ வந்துட்டு அவனே புரிஞ்சுக்கணும், நல்லதை மட்டும் அவனே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், பிரச்சனை இருக்கு இதை நான் சொல்லிட்டு இங்கேருந்து போனாதான் எனக்கு மனசாந்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செயல்பட வேண்டியது. ஸோ வந்து நீ சொல்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா 2-3 விஷயம் சொல்லலாம்னு வச்சுக்கேன். முதல் விஷயம் என்னென்னா, நீ கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக்கோ ரிவ்யூவோ கிரிட்டிசிசமோ இருக்குன்னா நீ அதை வந்து டெலிவர் பண்ணி ஆக வேண்டிய அவசியம்னு ஒன்று கிடையாது. அதுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. நீ சொல்லியே ஆகணுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதை தாண்டி நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட, விடுங்கடா என்ன இது நான் ஒரு கை பார்த்துறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ வந்து அதை வந்து ஒன்றை பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக அதை பண்ணக்கூடாது. இது எந்த லெவலில் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே மைக்ரோ லெவல் விஷயங்கள். இப்போ ஒரு பொதுப்படையில் வந்து ஒரு அரசியலை விமர்சனப்படுத்துறதோ உடனே வந்து அப்போ வந்துட்டு இப்போ ஒரு அரசியல்வாதி ஊழல் பண்ணுறான் அதை விமர்சனப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த அரசியல்வாதி வந்து ஒரு பட்டர் பண்ணுவோம், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவருக்கு தமிழில் 456 எழுத்து தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது வேற, நம்ம அதை பற்றியே பேசலை. இப்போது நாம் பேசுறது எல்லாமே இந்த பேசிக் லெவலில் தினமும் நடக்கிற ரிவ்யூ, அதாவது ஃபீட்பேக்கை கிரிட்டிசிசமாக நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அங்கே தான் அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் என்னென்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உனக்கு வேண்டாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டாம்னா விட்டுட்டு போயிடலாம். சொல்லியே ஆகணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும்னா ஒன்றை பெரிய ஆளாக காட்டுறதுக்காக அதை வந்து செய்யாது. நான் வந்து என்னுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமானதாகவும் ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக நீ இந்த தினசரி வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் மீறி ஓகே இது நான் எனக்காக பண்ணலப்பா, அவங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னோன்னா அவங்க வந்து அடுத்த லெவலுக்கோ இல்லை வந்து அவங்க வந்து அவங்கள சரி பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கோ இது பயன்படும் அப்படின்னு நீ நினச்சேன்னா அப்போ ப்ரொசீட் பண்ணு. அப்போவும் ப்ரொசீட் பண்ணும்போது அடுத்த லெவலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நீ அதை வந்து உனக்கு அஷ்யூர் பண்ணணும், நான் உனக்காக தான் சொல்கிறேன், எனக்காக சொல்லலைன்றதை நீ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்காக அப்படியே போய் சொல்ல முடியாது, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னா பூமரங்கள்னு சொல்லி பற்றி விட்ருவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு அவனை பற்றின ஒரு பாசிட்டிவாக அந்த இடத்த பற்றின அந்த எதை பற்றி பேச போறியோ அந்த இடத்த வந்து முதல்ல வந்து ஒரு காம் டவுனான ஒரு இடத்த கொண்டு வந்து 2 பேரும் ஒரு ஃப்ளாட் 0 லெவலில் நின்று ஓகே இப்போ ரெடி ஆகிட்டான் அப்படின் போது அப்படின்னு துப்பிட்டு ஓடிடலாம். கிரிட்டிசிஸ் இதை துப்பிட்டு ஓடவும் கூடாது அப்படின்னு துப்பிட்டு நீங்களும் வெயிட் பண்ணு. அவன் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பான் கண்டிப்பாக, ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லுவான். இல்லை வந்து ஆமாம் எனக்கே தெரியும், இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி நான் மாற்றிடுவேன், இதே தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. பெரும்பாலான இந்த தினசரியில் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிவ்யூவோ ஒரு ஃபீட்பேக்கோ வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இது எதுவுமே கிரிட்டிசிசம் கிடையாது. அதுதான் முதல் பிரச்சனை. இது எல்லாத்தையும் நம்ம விமர்சனமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு பெரிய எவனுமே இந்த தினசரி வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நீ கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, கிரிட்டிசைஸ் பண்ணவும் முடியாது. ஸோ வந்துட்டு அப்போ நீ பெரும்பாலான கான்வர்சேஷன் இந்த ஃபார்மெட்டில் நீ அடித்து வைக்கும் போது ஆமாம் கரெக்டு தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லைனா இதை நான் யோசிச்சிட்டேன், இதை நானே அடுத்த வாட்டி சரி பண்ணிக்கணும்னு நினச்சேன், நீங்களும் சொல்கிறீங்க, இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்டில் தான் பெரும்பாலும் முடியும். அதாவது ப்ரொவைடட் நீ சொன்னது வந்து அவனுக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை, அப்படி இல்லைனா வந்து அதுக்கு பண்ணிங்களா நீங்கள், ஓகே அப்போ இது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நீ சொல்லி முடிப்பியா இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் இப்படி முடிச்சிட்டேன்னா
ஒரு 2ஆம் வகுப்பு ஒரு 3ஆம் வகுப்பு அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு நீ குறைச்சிட்டு நீ வீட்டுக்கு போயிடுவேன், அவனும் வீட்டுக்கு போயிடுவான். ஓகே, இது வந்து ரிவ்யூ சொல்கிறவன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு வேறு எதாவது சொல்லணும் இல்லையா, கிரிட்டிக்கோ ரிவ்யூ அவன் சைட்லேருந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்றது இல்லை. மோஸ்ட்டாகவே பர்சனலைஸ்டாக ஒரு விஷயத்தை போய் சொல்லும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தோன்றது என்னென்னா, ஒருத்தர் வந்து பர்சனலாக நம்மக்கிட்ட பேசுகிறான்னா அவன் நமக்கு தான் அவன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மக்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம மேலே ஏதோ ஒரு கன்சர்ன் இருக்குது, நம்ம அக்கறையால் தான் சொல்லியிருக்கான். இதை வந்து அவன் கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கலாம், பட் அங்கே சொன்னால் நமக்கு அவமானம் ஆகிடுமேன்னு இங்கே வந்து சொல்கிறான்றதையே அவங்க யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலன்றதுலாம் அடுத்த விஷயம். அதுக்காக கோவப்பட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது ஃபர்ஸ்ட் நீ அதாவது அது வந்து இப்போ நீ தனியாக சொல்லணும் அப்படின்றதே வந்து என்னென்னா, அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸோ அந்த டிஸ்கஷனில் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் நீ அவனுக்கு வந்து நீ அவனை தனியாக கூப்பிட்டு போகிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்தால் சொல்கிறேன். இல்லை, தனியாக கூப்பிட்டு போகும்போதே நீ என்ன அவனுக்கு வந்து அஷ்யூர் பண்ணுறேன்னா அதுதான் அந்த 3வது ஸ்டெப்பு. அவனுக்கு அஷ்யூர் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இல்லடா, அதில் எனக்கு வந்து ஒரு விஷயம் கன்சென்ட்டாக இருக்குது, அதை நான் ஏன் உனக்கு சொல்கிறேன்னா உனக்காக சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா இதை நான் வந்து கூட்டத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூட்டத்தில் சொல்கிறேன்னா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். அது என்னோட மோட்டிவ் கிடையாது. கூட்டத்தில் சொல்கிறேன்னா உன்னோட மோட்டிவ் மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னா, நான் இங்கே ஒரு கருத்து சொல்கிறேன், அந்த கருத்தோட பவரை சொன்னல அதே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அது எப்படி வந்து ஒரு பர்சனலைஸ்டு கன்சர்னாக மாறாதுல்ல. ஸோ அப்போ அவனுக்கு நம்ம கூப்பிட்டு தனியாக அட்வைஸ் பண்ணணும், டேய் நீ கூட்டத்தில் சொல்லாதடா. இது வந்து ஒரு விஷய சைக்கிளாக போய்கிட்டே இருக்கிறது. அவர் வந்து அப்புறம் அன்னைக்கு காலையில் 6 மணி அதையும் நம்ம கூட்டத்தில் சொல்ல முடியாது. இல்லை பரவாயில்ல, அதான் சொல்ல அந்த மாதிரி காலைல 6 மணிலேருந்து வரீங்க, அதை விட்டுருங்க. அப்போ பொதுவாக நம்ம வந்து இந்த ஒரு மேலே கருத்து வைக்கிறவனுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, நீ வந்து அதை வந்து எவ்வளோ அவனுக்கானதாக அதை எவ்வளோ மாற்ற முடியுமோ நீ நிஜமாவே உட்காந்து ஏசி உனக்காக அந்த ஒன்றை பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக பண்ணுறியா, இல்லை நிஜமாவே நீ அவன் மேலே கன்சென்ட்டாக தான் பண்ணுறியா, முதல்ல அவனுக்கு ஒன்று அதான் அவனை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியான்றதை முடிவு பண்ணிட்டு தான் நீ அவனுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக்கோ ரிவ்யூவோ வாட் எவர். அதான் கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நீயும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. அதனால அதெல்லாம் நீ வந்து தினசரி வாழ்க்கையில் கிரிட்டிசிசம்ன்றதை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, விமர்சனம்ன்றதை தூக்கி வெளியே போட்டுட்டு நீ கொடுக்க போகிறது எல்லாமே பேசிக்காக ஃபீட்பேக். அப்போ ஃபீட்பேக் எப்படி சொல்லுவான்றது, இது ஃபீட்பேக்கு நீ முடிவு பண்ணிட்டனால இதை எப்படி சொல்லணுன்றதை நீ முடிவு பண்ணிடுவேன். அந்த வார்த்தையை நீ ஃபீட்பேக்காக மாற்றும் போதே அவன் ஈகோ காலியாகிடுது. நீ வந்து கிரிட்டிக் கிடையாது, நீ ஒரு சாதாரண மனுஷன். ஏதோ ஒரு பந்து வந்து டங்குன்னு அடித்து திரும்ப போவோம்ல செவுத்தில் அடித்து, அந்த மாதிரி ஒரு மேட்ரு நடந்திருக்கு, அதுக்கு உனக்கு மைண்டில் ஒரு தாட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிடுவேன். ஸோ வந்து இது இவன் சைட்லேருந்து யாருன்னா இந்த கிரிட்டிக் வைக்கிறவன் சைடில். அதான் பொதுவாகவே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது, எனக்கு இங்கிலீஷில் இருக்கு ஞாபகம் வரல. ஒருத்தவன்ட்ட அட்வைஸே கேட்காம நீ போய் அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்க, அது பேர் தான் கிரிட்டிசிசம். இது எப்படா இருக்குன்னு ஒருத்தன் வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி நீ பேசும்போது அதுக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். எதுவுமே கேட்கல, அவன் ஒரு 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 விஷயத்தை வந்து ஒரு பொதுத்தரத்தில் போட்டுறான், இல்லை சென்ட்ரலைஸ்டாக கொடுத்துட்றான், அதை பற்றி அவன் ஃபீட்பேக்கே கேட்கல, எக்ஸ்பிளிசிட்டாக அவன் கேட்கலன்னு வச்சுக்கோ, அவன் எப்படி வேணா ரியாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ போடுறன்னா அது பேர் தான் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு கோட் ஒன்று இருக்கும். அதாவது அன்ஆஸ்க்டு அட்வைஸோ என்னமோ சொல்லுவான், சரி விட அது கிராமர் மிஸ்டேக் வந்துரு போகுது. ஸோ வந்துட்டு அன்ஆஸ்க்டு அட்வைஸோ என்னமோ அதுதான் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும்பாலான நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ வரும்னா, இந்த விமர்சனங்களோ இந்த இதுவோ வந்து நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ கேட்காத நேரத்தில் தான் வந்து உன் மேலே விழும். சரி, அதாவது கமான் டைகர் அப்படின்னு நீ உட்காந்துருக்கும் போது எவனும் வந்து உன்ட்ட எதுவும் சொல்ல மாட்டான். அப்போ வந்து உனக்கு எதிர்பார்க்காம வந்து இது டங்குன்னு வந்து அடிக்கும் போது தான் இது பிரச்சனையாகும். ஸோ அப்போ வந்து இந்த ரிசீவராக நீ வந்து உன்னை தயார் பண்ணிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அதே தான் நீ ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னல, ஒருவேளை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம சக்கரமே கண்டுபிடிக்காமல் ஒரு பாறை மேலே உட்காந்து அப்படியே பேன் விட்டத்தையே பார்த்துட்டு இருந்ததுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும். அப்போ வந்து நம்ம நியாயமாரே அப்படின்னு மலை மேலே உட்காந்து கத்தினே இருக்க வேண்டியதான். அது என்னன்னா, அது வந்து அந்த டைமில் அவன் கிரிட்டிசிசமாவோ ரிவ்யூவாவோ ஃபீட்பேக் அவனுக்கு என்னன்னே தெரியாது, இந்த மாதிரி வார்த்தையில் அவன் கிடையாது. ஓகே, இது அப்படி ட்ரை பண்ண சொல்கிறான், இதை இப்படி ட்ரை பண்ண சொல்கிறான்ற க்யூரியாசிட்டி மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் அதை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி கொண்டு போயிருப்பான். யாருக்கெல்லாம் அந்த க்யூரியாசிட்டி இருந்துச்சோ அவன் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வீட்லேயே ஒர்க் பண்ணியிருப்பான். மீதி எல்லாரும் வந்து எவ்வளோ காலையிலேருந்து உட்காந்து விட்டிகிட்டு இருக்கேன், இவர் வருவாராம், வந்தவொடனே டிசைனை மாற்றுவாரான்ட்டு எந்திரிச்சு போயிருப்பான்.
ஸோ அந்த கியூரியாசிட்டியோ இல்லை வந்து அதை அவன் வந்து எவ்வளோ நல்லா அவனால் ரிசீவ் பண்ணிக்க முடிஞ்ச கேப்பபிலிட்டி இருக்கவன் தான் அடுத்த தளத்துக்கே நகர்ந்துருப்பான். நீயும் சொன்னது அப்போ வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து இப்போ நான் ஜாலியாக பேசிக்காக நான் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நான் வந்து என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இந்த லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னா உனக்கு வந்து ரிசீவிங் த கிரிட்டிசிசம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டா? அப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒன்றுதுன்னா, எவனாவது வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த. இப்போ ஓகே, அதாவது இந்த கூட்டத்தில் சொல்கிறான், வெளியே சொல்கிறான்றது இப்போ உனக்கு வந்து அவன் சொல்ல போகிற அந்த ரிவ்யூவருக்கோ இல்லை அந்த சொல்கிறான்ல சென்டர் இருக்கான்ல அவனுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்து சொல்லுவான். ஒருவேளை தெரியாத ஒருத்தன் வந்து எங்கேயோ வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த இப்போ நீ சொன்னல எனக்கு கோவம் வரும், அது வந்து என்ன பண்ணுவோம்னா அவன் என்ன சொல்கிறான்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவன் ஒரு மேட்ரை கொண்டு வந்து போட்டிருப்பான்ல, அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். சொல்லிட்டான், எல்லாரும் இருக்கும்போது சொல்லிட்டான், அப்போ அவன் தப்பாக தான் இருப்பான், அவன் தப்பானதை தான் சொல்லியிருப்பான், இல்லை ஒரு பொறாமையில் தான் சொல்லியிருப்பான், இல்லை வந்து அவனை காட்டிக்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பான். இப்படின்றத ஒரு விஷயம் அவன் அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது மட்டுமே நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு அவன் சொன்ன மேட்டரை கேன்சல் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி கேன்சல் பண்ணுவோம். நமக்கு செம்ம கோவம் வரும், பெரிய பெரிய வெண்ணெய் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேட்டரையும் கேன்சல் பண்ணி அந்த ஆளையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். கரெக்டா? சில சமயங்கள்ல அந்த மாதிரி சொல்லும் போது அதில் அவன் வந்து நிஜமாவே வந்து அவனுக்கு இப்போ வந்து எப்படி கிரிட்டிசிசம் வாங்கிக்கிறதுன்றது உனக்கு தேவையான ஸ்கில்லோ அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்றது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்காது. ஸோ அவன் நிஜமாவே கன்சென்டான ஒரு ஆளாக இருந்திருக்கலாம், இல்லை உனக்கு தனியாக கூப்பிட்டு சொல்கிறான்னா கூட உனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம்னு வச்சுக்கோங்க. அது மேலே ஒருத்தவங்க கருத்து சொல்லும் போது இல்லை வந்து நீ அதை தப்பாக பண்ணுற அப்படின்னு சொல்லி இப்போ அதான் இதில் எதுவுமே ஏன் இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசுகிறத பற்றி பேசுகிறேன்னா, பாசிட்டிவாக பேசுனா நம்ம சிரிச்சிட்டு ஜாலியாக போயிடும். அதாவது பாசிட்டிவ் கிரிட்டிசிசத்தை எடுத்துக்கிறதுன்றது ஒரு ஸ்கில்லே கிடையாது. அது ஸ்கில்லுனா அதில் வந்து நீ வந்து ரொம்ப உனக்கு வந்து தலகணம் வந்துடக்கூடாது, ஈகோ வந்துடக்கூடாது, நான் பெரிய ஆளாக வந்துடக்கூடாது அப்படின்றது வந்து தான் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் மேலே நம்ம வைக்கவே முடியும். அது பொதுவாகவே நம்ம சொல்லிடலாம். கிரிட்டிசிசமில் உனக்கு வந்து நிறைய புகழ் வரும்போது வந்து அதான் அந்த ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருக்கும்போது இது புகழாவோ இல்லை ஒரு பிளஸ்ஸிங்காவோ இல்லை அப்ரிசியேஷனாவோ பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் அதை விட்டுருவோம். இந்த நெகட்டிவாக வரும்போது அதை வாங்கிக்கிறதுன்றது வந்து அவனுக்கு கரெக்டாக சொல்ல தெரியணுன்ற அவசியம் இல்லை. நான் சொன்ன மேட்ரை நீ திருத்திக்க வேண்டிய நிலைமையில கூட இருக்கலாம். இப்போ ஒரு புக்கு எழுதுகிற அப்படின்னா அதோட லாங்குவேஜில் வந்து ஏதோ தப்பு இருக்குது, ஒரு கேரக்டர் வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா சொல்கிற, ரெண்டாவதாக ஒன்று குழப்புற அந்த கேரக்டர் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோ, அது வந்து நிஜமான விஷயமா இருந்து நீ எடுத்துக்க வேண்டிய விஷயமா கூட இருக்கலாம். சரி. ஸோ வந்து அஸ் எ ரிசீவராக வந்து ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறான் இல்லையா, அவனோட மோட்டிவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஸ்கில்லாக இருக்கணும்னு தோணுது எனக்கு. அவன் எப்படி சொல்கிறான்றது அதை அவன் கற்றுக்கணும், அதை அவன் கற்றுப்பான்னு வச்சுக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் பேசணும். இது வந்து ஒருவேளை ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா அவன் நிஜமாவே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறான், இல்லை வந்து அந்த சொல்கிற மேட்ரு வந்து வேலிடாக தான் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவேஷன் வந்து அந்த கேரக்டர் அந்த புக்கை வந்து நல்ல புக்காக மாற்றணுன்றது தான் அப்படின்றதுன்னு வச்சுக்கோ. அப்போ நீ அதை எடுத்துக்கிட்டே அது மேலே ஒர்க் பண்ணலாம். நீ மாற்றிடணுன்ற அவசியம் கிடையாது, அந்த ஃபீட்பேக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். இல்லை அந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு கேவலமானதாக இருக்குது, அவன் வந்து அவனை ஒரு பெரிய நிறைய புக்கு படிக்கிறவனா காட்டிக்கணும்னு ஆசைப்பட்றான், அந்த கேரக்டர் சரியாக தான் இருக்குது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ நீ அவனை கேன்சல் பண்ணிடலாம்னு வச்சுக்கோ. ஸோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த மோட்டிவேஷன் பிஹைண்ட் த ரிவ்யூ ஆர் கிரிட்டிக்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்கில்னு ஒன்று எனக்கு. அவன் எப்படி டெலிவர் பண்ணுறான்றதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம், அதுதான் அது எடுத்த உடனே எல்லாருக்கும் வந்துடாது, மோஸ்ட்டாக வராது யாருக்குமே. எல்லாரும் அதெல்லாம் பட்டு திருந்தி அப்படி தானே வருவாங்க. எடுத்த உடனே தப்பாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்போம், இல்லாட்டி இக்னோர் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்ஸுமே அப்படி வந்தவங்க தான். இப்போவும் அவங்க அதெல்லாம் நிறைய இடத்துல திணறிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போது தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு யார் யாரதை ஃபஸ்ட்டு நம்ம கேட்கவே செய்யணுன்றதையே அவங்க ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, எதெல்லாம் இக்னோர் பண்ணணுன்றது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு அது அப்படியே போக போக தெரியும். இப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், அவன் சொன்னது சரியாகவே இருந்திருக்கலாம், ஃபஸ்ட் டைம் வந்து இப்போது எனக்கே அது தப்பாக தோணிருக்குன்னு வச்சுக்கோ. இப்போது நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவன் வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கக்கூடாது, அவன் சொன்னது சரியாக இருந்தாலுமே எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கக்கூடாது, அவன் தனியாக வந்து சொல்லியிருந்துருக்கலாம், அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம். பட் அவன் சொன்னது வந்து பெருசாக பஞ்சாயத்தே கிடையாதுடா அந்த மாதிரி.
அதனால் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். பட் 2வது 3வது 4வது தடவை வேறு ஆள் அவங்கெல்லாம் ஒருவேளை எனக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம்னு வச்சுக்கோ, அவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது நமக்கு தோணும் ஒருவேளை இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, அப்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இவங்க சொன்ன இடத்த யோசிக்க மாட்டோம், அவங்க என்ன விஷயம் சொன்னாங்களோ அதை தான் யோசிப்போம். ஸோ நான் அப்போ அந்த விஷயத்தை யோசிக்கும் போது எனக்கு தோணும் இதே விஷயம் தானே அன்றைக்கி அவங்களும் சொன்னாங்க, பட் நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுவேன்னா கன்சிடர் பண்ணுவேன்னா இருக்கும், அவங்க சொன்ன இடத்த பற்றிலாம் யோசிக்க மாட்டேன். மேபி எனக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா அவங்கள கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் எதுனாலும் எனக்கு தனியாக சொல்லுங்கள், இல்லாட்டி இப்படி சொல்லாதீங்க, கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் அதை மாற்றிருக்கேன் அப்படிங்கிறது நான் மாற்றும் போது அவங்களுக்காகவே தெரிஞ்சிடும். ஸோ பரவாயில்ல இவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க நம்மளோடது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது போக போக வரக்கூடிய ஒரு ஸ்கில்லாக தான் இருக்கும். இப்போ நீ சொன்னதில் ஒரு செம மேட்ரு இருக்குது. என்னென்னா நீ வந்து ஒருத்தவன் வந்து அதான் நீ இப்போ சொன்னல அவனுக்கு வந்து நீ ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குற ஒரு இடத்துல, அதாவது ப்ரொமோஷனாக என்னமோ அவன் பாயிண்ட்டை நீ அக்னாலேஜ் பண்ணிட்ட, கரெக்டா? அதாவது ஓகேப்பா நீ சொன்னதில் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குன்றத வந்து நீ அப்போ ரியலைஸ் பண்ணல, ஆனால் லேட்டராக ரியலைஸ் பண்ணுறன்னா கூட நீ திருப்பி அவனுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுறல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. இப்போ இது நான் யோசிக்கல, பட் வந்து என்னென்னா ஓகே அப்போ நீ சொல்கிறது வந்து வேலிடாக தான்ப்பா சொல்லியிருக்க அப்படின்றது அவனை வந்து ஒரு பெட்டராக, அதாவது வந்து அப்படி நீ அவனை ஒத்துக்கிட்ட அப்படின்னும் போது அவனுக்கு வந்து அவன் வந்து எந்த மாதிரி ஆளாக இருந்தாலும் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அவனை செல்ஃபிக்கு ஒரு தீனி போட்டுருவேன், அவ்வளோ அந்த ஆள்கிட்ட அன்றைக்கி சொன்னப்பா ஒத்துக்கிட்டான்ப்பா அவன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னும் போது, அப்போ நீ அதை சொல்லிவிட்டு அவன்கிட்ட நீ வந்து எனக்கு இப்படி எனக்கு வந்து அந்த ரிவ்யூவை கொடு, இப்படி அந்த கிரிட்டிசிசம் கொடுன்னு சொல்லும்போது அடுத்த வாட்டி அவன் அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுவான். நீ இன்டைரக்ட்லி என்ன பண்ணுறன்னா இது வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி அக்னாலேஜ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசின இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை வந்து அவனை பண்ண வைக்கிற இது வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அது ஒன்று கரெக்டு. அப்புறம் வந்து இது ஓகே, இது வந்து எப்படி எடுத்துக்கிறோம், யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம், அது எப்படி எவால்வ் ஆக போகுதுன்றது. இன்னொன்று என்னென்னா எது சொன்னாலும் வந்து அதை வந்து பர்சனல் ஆக்கிடுறது. இது வந்து என்னென்னா இந்த மைக்ரோ லெவல்லன்றதை விட்டுறேன், மைக்ரோ லெவலில் ரொம்ப பர்சனலாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபுட்டே எடுத்துப்போமே, ஃபுட்டு வந்து இப்போ ஓகே மைக்ரோ லெவல்லே போவோம், ஃபுட்டே எடுத்துக்கிறோன்னா இப்போ அந்த ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அது அந்த ஃபுட்டு மேலே வச்சுருக்க ஃபீட்பேக்காக எடுக்கிறது கிடையாது, நம்ம மேலே வச்சுருக்க ரிவ்யூவோ நம்ம மேலே வச்சுருக்க கிரிட்டிக்காக எடுத்துக்கிறது. அந்த ஃபுட்டை விட்டுட்டு ஹூஸ் த குக், நான் தானே குக்கு, அப்போ எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறான், அப்போ எனக்கு என்ன அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப பர்சனலாக அது வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வேற யாராவது இருந்திருந்தா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதேதான் எக்ஸாக்ட்லி. இதுவே நீ உங்க அம்மா செஞ்சிருந்தா நல்லா இருக்கு இல்லை 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 அந்த பிரச்சனை அந்த மாதிரியா இல்லை இல்லை அந்த பிரச்சனை நான் வந்து இன்னொரு நாள் பேசுவோம். அது வந்து ரொம்ப குளோபல் டாபிக். அந்த மாதிரி அப்படின்னு உனக்கு தோணும், இதே கூட வச்சுக்கைய அப்படின்னு கூட வச்சுக்கேன். அது வந்து அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா உனக்கு வந்து ஒருவேளை வந்து உன்னோட ப்ராட்டப்பில் உன்னோட சைல்ட்ஹுட்லேருந்து உன்னோட எந்த விதமான அப்ரிஷியேஷனுமே உனக்கு கிடைக்காம இருந்துருந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து ஃபீட்பேக்ஸை எடுத்துக்கிற அந்த தன்மையே குறைஞ்சிருக்கும். அதாவது உனக்கு வந்து யூ ஆர் நெவர் அப்ரிஷியேட்டட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உனக்கு பாராட்டினதே இல்லை யாருமே ஃபார் எனிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து எதையுமே செலிப்ரேட்டே அதாவது நீ செலிப்ரேட் ஒன்றை எதுக்காகவுமே அவங்க செலிப்ரேட் பண்ணதே இல்லை. நீ வந்து ஒரு பொம்மை வரைஞ்சிட்டு போய் கொடுத்துன்னு வச்சுக்கேன், அதுக்கு சைடில் வச்சுட்டு போகிட்டு அப்படின்ற மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கேன். அது வந்து என்ன பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா உனக்கு வந்து கொஞ்சமாக வந்து எப்போவுமே நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவன் எதுவுமே பண்ண வேண்டாம், அவன் வந்து திட்டவும் இல்லை, அவனை நியூட்ரலாக வச்சுருந்தாலே நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும்னா ஏதோ தப்பாக இருக்குது, எதுக்குமே நம்மளை அது வந்து அது அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகி நீ வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்துடுவே, அது உனக்குள்ளே இருக்கும். அப்போ ஒருத்தவனுக்கு வந்து ஃபீட்பேக் போடுவான்ல, கிரிட்டிசம் போடுவான்ல, நீ இந்த மொத்த வன்மத்தையும் அவன் மேலே கக்கிடுவேன். ஏன்னா அதை வந்து எதுக்கு வைக்கிறான் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ என்னை திட்டான் ஒய்யால இதே வேலையாக போச்சுரா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி மொத்த வன்மை, அதாவது உனக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும் கரெக்டாக அந்த இடத்துல கக்கிறதுக்கோ இல்லை அந்த வன்மத்தை வெளிப்படுத்துறதுக்கு உனக்கு ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு இடம் கிடைக்கும் போது நீ அண்ணடா என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனையாக போச்சு, இப்படி தான் சின்ன வயசில் நான் ஒரு பொம்மை வரைஞ்சேன் அதை கூட யாரும் பாராட்டல அப்படின்ற மாதிரி மொத்த வன்மத்தையும் அவன்கிட்ட அந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்கன்னு சொன்னோன்ட்ட மொத்த வன்மத்தையும் கக்கிட்டு போயிட வேண்டியது. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா அவன் தெரியாமல் வந்துட்டேன்டா இந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடுவான். ஸோ அது வந்து டேக்கிங் திங்ஸ் பர்சனலி
when you are receiving a feedback அப்படின்றது வந்து மாற்றிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அவன் பர்சனலாக தான் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதோட மோட்டிவேஷன் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா, அது எதுக்காக சொல்கிறான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ரிசீவ் பண்ணுறதுல பெரிய விஷயம். நீ ரிசீவ் பண்ணிடுற, ரிசீவ் பண்ண உடனே என்ன தான் திட்டான், புண்படுத்திட்டான் அப்படின்னு தோணும். அதை வந்து எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எனக்கு என்ன தோணும்னா, உடனே ரியாக்ட் பண்ணாத. ஒரு இப்போ நீ சொன்ன இல்லையா, ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணுவேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்போவே சொன்னேன், நான் உட்காந்து பேசுவேன் என்ன. ஸோ வந்து ஒரு விஷயத்து ஒன்று நீ பண்ணது மேலே ஒரு கருத்து வைக்கிறாங்க, ஒரு ஃபீட்பேக் வைக்கிறாங்க அப்படின்னா நீ வந்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணாத. அந்த வெண்ணெய் என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாத. சீரியல் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு டேரக்டர் கேட்டார்ல, அந்த மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணால் மீ மெட்டீரியல் மாதிரி தான் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை அசஸ் பண்ணி நீ உனக்கு அதாவது என்னென்னா, இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம மேலே ஒருத்தவனை வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம கொடுத்துடணுன்றது வந்து நம்ம தெளிவாக இருப்போம். அதாவது ஏன் நான் அதை பண்ணணும்னா அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கொடுக்க போகிற ஆன்சராக இருக்கும். அதை வந்து நம்ம உடனே கொடுத்துடணுன்ற அவசியம் இல்லை. ப்ளஸ் வந்து அவன் அதை கேட்கவும் ரெடியாக இருக்க மாட்டான். நீ எதுக்கு வேணால் பண்ணிக்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்றத ஒன்று வைக்கிறேன்னா அதுக்கு வந்து நீ கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஒரு அசஸ்மெண்ட் டைம் நீ எடுத்துக்கலாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. அது கரெக்டு தான். வீடியோ இல்லை, மண்டே ஆட்டுறதெல்லாம் அது கேட்காது, பார்க்க முடியாது. ஸோ அந்த பர்சனலாக எடுத்துக்காமல் இருந்தால் தான், அந்த உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சினாலே எதெல்லாம் நீ வந்து கேன்சல் பண்ணணும், பஞ்சாயத்தில் வந்தால் சும்மா உளறிக்கிட்டு இருக்கான்றது உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவனெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் நாய்ஸுன்றதை முதல்ல தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உனக்குள்ளே வரும், உன்னை அடித்து தாக்குற மாதிரி வரும். அதில் வந்து இது வந்து என்ன அடிக்கலை, என்னோடய க்ரியேஷன் அடிக்கிறாங்க, க்ரியேட்டர் அடிக்கலை, என்னோடய க்ரியேஷனை தான் அடிக்கிறாங்க அப்படின்றது உனக்கு புரியும் போது அதை வந்து நீ கொஞ்சம் இன்னும் எடுத்துக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்ப. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நீ வந்து அதை உடனே ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ வர ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் இன்னொரு வாட்டி அசஸ் பண்ணு. இது அசஸ்மெண்ட்டில் இதை திரும்பியும் ஒரு செட்டை இக்னோர் பண்ணிக்கலாம். ஒரு செட் ஆஃப் ஃபீட்பேக்கை தூக்கி கேன்சல் பண்ணுங்க. இப்போ 100 வருதுன்னா ஃபஸ்ட் 50 இதோட மோட்டிவேஷன் தப்பாக இருக்குன்னா தூக்கி வெளியே போட்டுருவேன். திரும்பி அந்த 50 எடுத்து உட்காந்து அசஸ் பண்ணும்போது ஒரு 40 இது வந்து வேலிடாக இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன். மீதி இருக்க அந்த 10 ஃபீட்பேக் எடுத்து 10 கிரிட்டிக்கோட இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை உட்காந்து நீ அனலைஸ் பண்ணி அதுக்கு உனக்கு நீ செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குற, இது ஏன் நடந்திருக்குன்னா இதுக்காக பண்ணியிருக்கேன், இதை மாற்றணுமா, இல்லை மாற்ற வேண்டாம், நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன், அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க அடுத்தடுத்ததில் அப்படின்னா அதை நீ அப்படியே விட்டுருவேன். இல்லை அதை இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா, இல்லை அதை வந்து ஃபுல்லாகவே நீ வந்து டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஒன்று பண்ணணுமா அப்படின்றத வந்து நீ எடுத்துப்ப அப்படின்னு சொல்லி. இப்படி நீ எடுத்துக்கும் போது அந்த கிரிட்டிசிசம் எப்படி இருந்தாலும் அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கொடுக்குறானோ ரெஸ்ட்ரிக்டிவாக கொடுக்குறானோன்றது ஒன்றை இம்பேக்ட் பண்ணாது. காலையில் வந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போன விஷயம் வந்து அடுத்த அந்த நாளையே உனக்கு வீணாக்கிடாதுன்னு நினைக்கிறேன். இது நான் பேசணும்னு நினச்சதே என்னென்னா, காலங்காத்தால் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போயிடுவான், அது அந்த நாளையே காலி பண்ணிவிடும். நான் மோஸ்ட் இந்த விமர்சனம் நீ கேட்டல இதில் என்ன பேச போகிறேன்னு கேட்கும்போது இது எனக்கு மைண்டில் நான் இதை ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, சும்மா போகிறவன் காலையில் எதையாவது ஒன்று போட்டு போயிடுவேன் அவன் பாட்டுக்கு. என்னடா ராமராஜன் மாதிரி ஒரு சட்டையை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ராமராஜன் கேவலமானவர் இல்லை, ஆனால் அவன் அதை எனக்கு கேவலமாக தான் சொல்லியிருப்பான். அது வந்து எனக்கு அந்த நாளே கொன்றும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த நாளே கொன்றுரும். சொல்லிட்டான்டா அது நம்ம யோசிக்கிறதுமே அவன் சொல்கிற விஷயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம ஹர்ட் ஆனால் நீ சொல்கிறத யோசிக்கலாம்னு தோணுது. எல்லாத்தையும் எழுத்துலாம் யோசிக்க வேண்டாம், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு தோணுது. லைக் இப்போது ஏதோ எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், மேபி ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம வரைகிறதா இருக்கலாம், இல்லை பேசுகிறதா இருக்கலாம். அதையே வந்து அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லாத சில விஷயங்கள் இருக்கும். அது என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ படம் பார்க்குறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஏதாவது ரோடாட்ட சொல்லிட்டு யாராவது போயிட்டுருக்காங்க அப்படின்னா சிரிச்சுட்டு ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது சரின்னு தோணுது. அதிலெல்லாம் உட்காந்து நம்ம யோசிக்கிறதுக்கு
டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதை நான் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் நான் வந்து சாதிக்க போகிறதும் இல்லை. எண்ணமே எனக்கு பேசிக் லெவல்லையே கிடையாது. அது இவங்க சொல்லிட்டாங்களே நம்ம உட்காந்து கற்றுக்கிட்டு அதை பண்ணி அந்த ஆயாவை கூப்பிட்டு வந்து நான் சோறை போட்டு அதுலெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக பண்ணிடுவேன். ஏன்னா அது நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆர்வமாக ஒரு நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம் இல்லையா, இன்ட்ரெஸ்டடாக. அதுலேயும் நிறைய குறைகள் இருக்கும், அதுலேயும் நமக்கு கிரிட்டிசிசம் வரும். நான் அதை உட்காந்து பார்த்துட்டு அதில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த ஆயா வந்தாங்கன்னா சிரிச்சுட்டு போயிடுவேன்னா இருக்கும், அவ்வளோதான். இல்லை அதாவது என்னன்னா இது நிஜமாவே ஓகே, இதுதான் வந்து மேபி இதோட அந்த மொத்த சம்மரியாகவே இருக்க முடியும். நீ ஃபஸ்ட்டு சொன்னல எல்லா இடத்துலையும் நீ ரிவ்யூவை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒன்னால உனக்கு இந்த இடத்துல இந்த உன்னோட ரிவ்யூயோ உன்னோட ஒப்பீனியனோ இங்கே சொல்ல வேண்டான்ற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா சொல்லாமல் மூடிட்டு போயிடலான்ற மாதிரி. அதே மாதிரி அவன் சொல்லிட்டான்னா எல்லா இடத்துக்குமான கிரிட்டிக்கையோ கிரிட்டிசிசத்தையோ நீ ரிசீவ் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. ரிசீவ் பண்ணாலும் அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி பதில் சொல்றதுனால சரிங்க அக்கா சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதுனால நான் பெருசா நான் அதுல எஃபோர்ட் போட மாட்டேன் மைண்ட் லெவல்ல. ஒத்துக்க மாட்டீங்களா? சரி சரிங்க அப்பா சரிங்க மாமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அதுல அவங்களுக்கு ஒரு மன திருப்தி, நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம், நான் ஜாலியா. ஆமா, ஸோ அதுதான் அது என்னன்னா நான் எனக்கு இதெல்லாம் தாண்டா லைஃப்னு நான் ஒரு செட் ஆஃப் விஷயங்களை வந்து நான் இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல எனக்கு இதெல்லாம் தான் லைஃப், இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இதை நோக்கி தான் நான் வந்து இந்த கேமை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த லைஃப்பை வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயங்கள் மேலே சொல்லப்படுற ஃபீட்பேக் ப்ரொவைடட் வேலிடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், அது மேலே ஆக்ட் பண்ணலாம். நம்மளே தேமேன்னு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது எனக்கே தெரியும்டா நான் தேமேன்னு தான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அதை நான் சரியாக பண்ணணுன்ற அது ஐ மீன் சரியாக பண்ணுறதுன்றது வேற, சிறப்பாக பண்ணுறதுன்றது வேற. ஸோ அதை சிறப்பாக பண்ணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லைடா எனக்கு, அது மாதிரி நான் யோசிக்கவே இல்லைடா. அதனால நீ அது மேலே கொண்டு வந்து போட வேண்டிய விஷயத்த வந்து நான் எடுத்து ஆக்ட் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அதை வந்து எனக்கு சிறப்பாக பண்ணுன்ற அவசியம், எனக்கு அதை வந்து இந்த லெவலில் செஞ்சால் எனக்கு வந்து சர்வைவலுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்றத நான் முடிவு பண்ணுறேன். அப்படின்னா அதுக்காக காலையில் பல் விளக்காததுக்குலாம் இந்த சர்வைவல்ன்ற மாதிரி கொண்டு வந்து 2 செகண்டில் பல் விளக்கிட்டு ஊருக்குள்ளே போய் வெறுப்பேற்றிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு வேண்டாம், இந்த விஷயத்த நான் இதுக்கு மேலே இதை பெருசாக பண்ணணும் சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்படலைன்னா அவன் சொல்கிற கிரிட்டிசிசம் அவனே வச்சுக்கிட்டோம், அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆக்ட் பண்ணணும் இல்லை ரியாக்ட் பண்ணணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. கரெக்டா? இது செமையாக இருக்குது. ஓகே, பேசிக்காக என்னென்னா முடிச்சிருவோமா, மணி 12 கழிச்சு படுக்கும். ஸோ என்னென்னா 2 விஷயம், அதாவது வந்து நீங்கள் யாருமே கிரிட்டிக் கிடையாது. முதல் விஷயம், நீங்கள் யாருமே விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபீட்பேக், ஒரு ஒப்பீனியன், ஒரு ரிவ்யூ. ஸோ அதனால் கிரிட்டிசிசம்ன்றது பெரிய லெவலில் அதுக்கு நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி கிரிட்டிசிசம்ன்றது நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸ்பர்டீஸ் ஃபீல்டில் தான் பண்ண முடியும். சினிமா விமர்சனம் பண்ணுறவனும் ஒரு ஆர்ட்டை விமர்சனம் பண்ணவனும் வந்து இப்போ வந்து ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்றதுக்காக அவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோட கோடை வந்து விமர்சனம் பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு அது தெரியாது. அவன் அங்கே போய் கொடுக்க போகிற விஷயம் வந்து ஒரு ஃபீட்பேக்காக, ஒரு ஒப்பீனியனாக, ஒரு ரிவ்யூவாக தான் இருக்க முடியும். ஸோ வந்து யாருமே ஒரு ஹோல் லைஃபுக்கான கிரிட்டிக்காக செயல்பட முடியாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மேட்ரு. அதை தாண்டி நீங்கள் சொல்ல போகிற ஒப்பீனியன் ஃபீட்பேக் இதெல்லாம் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த ஃபீட்பேக்கை சொல்கிறீங்கன்னா சரியாக சொல்லுங்கள், உங்களுக்காக சொல்லாதீங்க, ரிசீவ் பண்ணுறவனுக்காக சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணுற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஃபீட்பேக்கோ ரிவ்யூவோ வந்து உங்களை பற்றினது இல்லை, நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றினது, உங்கள் சாப்பாட்டை பற்றியோ புத்தகத்தை பற்றியோ இல்லை உங்களோட பழக்க வழக்கங்களை பற்றினதோ, அது பர்சனலான உங்களுதுக்கு இல்லைன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீட்பேக்கு பின்னாடி இருக்க மோட்டிவேஷன் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டியது எந்த விதமான அவசியமும் இல்லை. அதே மாதிரி எல்லா ஃபீட்பேக் மேலேயும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது எந்த விதமான அவசியமும் இல்லை. கரெக்டா? முடிஞ்சிருச்சு. என்ன ராஜ், இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசி இருந்திருக்கலாம். 1 hour ஆயிருக்கும் கரெக்டாக. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சொல்லுங்க. தேநீர் இடைவேளையில் இந்த டாபிக் தான் நீ